நேபாள நாட்டின் பெருவெள்ள பேரழிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் இன்று ஈடுபட்டிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று நேரமில்லா நேரத்தில் நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அது குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு டிராவல் ஏஜென்சிகள் மூலமாக சென்ற தமிழர்கள் அங்கு சிக்கியிருப்பதன் மூலம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற துல்லியமான விவரத்தை கூட இப்போது வரை கணிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆதலால் அங்கு சிக்கியுள்ள தமிழர்கள் அனைவரையும் உடனடியாக மீட்பது மட்டுமின்றி அங்கு தப்பியுள்ள சுற்றுலா பயணிகள் குறித்த விவரங்களை இங்குள்ள உறவினர்களிடம் உடனடியாக தெரிவிப்பதற்கு சிறப்பு உதவி மையம், சிறப்பு முகாம்கள் மற்றும் சிறப்பு அவசர உதவி தொலைபேசி எண்கள் மற்றும் அங்கு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகள், டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு சிறப்பு உதவி மையம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்தும் இப்போது முதலமைச்சர் விஜய் அங்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசோடு இணைந்து இந்த மீட்பு பணி மற்றும் அவர்களுக்கான உதவிகள் செய்யும் பணி ஆகியவற்றை ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு சில அதிகாரப்பூர்வ விவரங்கள் தமிழக அரசால் இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பகோணத்தில் இருந்து இதே போல கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு டிராவல் ஏஜென்சிகள் மூலமாக சென்றவர்களில் சிக்கியவர்கள் எத்தனை பேர், தப்பியவர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 41 பேர் வரை காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் இதுவரை 2 நாட்களாக அவர்கள் எந்த விதமான தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆதலால் அவருடைய நிலை என்ன என்பது குறித்தும் நேபாள அரசோடு உடனடியாக தொடர்ந்து இணைந்து மத்திய அரசின் மூலமாக தகவல் பெற்று உறவினர்களுக்கு தெரிவிப்பதற்கும் அங்கு சிக்கியுள்ளவரை உடனடியாக மீட்டு தமிழகம் அழைத்து வருவதற்கு சிறப்பு வாகன வசதிகளை மேற்கொள்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.